அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் நாம் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடப் போகிறோம் என்பதை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர்கள் தெள்ள தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் யாரோடு கூட்டணி அமைத்து மக்கள் செல்வர்கள் யாரோடு நம்முடைய இயக்கத்தை கூட்டணியில் இணைக்கப் போகிறார், எந்த கட்சியோடு நாம் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதெல்லாம் இந்த மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாத வார தொடக்கத்திலேயோ நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதற்காக நம்முடைய கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நிச்சயமாக நம்முடைய இயக்கத்தின் சார்பில் பொறுப்பாளர்கள் அனைவரும் விருப்ப மனு செலுத்த வேண்டும். அந்த விருப்ப மனுவை செலுத்துகின்ற பட்சத்திலே நிச்சயமாக இந்த முறை மக்கள் செல்வர்கள் சொல்லியிருப்பதை போல நாம் இடம்பெற போகின்ற கூட்டணி கட்சி தான் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதிலே மாறுபாடான கருத்து இந்த முறை நிச்சயமாக இருக்காது என்பதைதான் நாம் எல்லாம் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் மக்கள் செல்வர்கள் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் அவருடைய கருத்தை நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு அரசியலிலே இன்றைக்கு நாம் எல்லாம் நன்றாக அரசியலை அறிந்தவர்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தோமானால் 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா என்பதெல்லாம் ஊடகங்கள் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் இன்றைக்கு கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தால் நம்ம எல்லாம் ஊடகங்களும் செய்திகளிலும் புறக்கணித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் பெயரை சொல்லி இவர் யாரோட கூட்டணி அமைக்கப் போகிறார், ஏனென்று சொன்னால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்மை பழித்தீர்த்தவர்கள் இந்த முறை நிச்சயமாக அந்த துரோகி எடப்பாடி நிச்சயமாக முதல்வராக வரவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய இயக்கத்துடைய குறிக்கோளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்னும் நாம் யாரோட கூட்டணி என்பதை நம்முடைய மக்கள் செல்வர்கள் முடிவு செய்வார்கள். இதுவரை செய்யவில்லை, அதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். நாம் அவருக்கு இத்தனை ஆண்டுகளாக கடந்த 7-8 ஆண்டுகளாக நாம் எப்படி அவருக்கு தோள் கொடுத்திருக்கிறோமோ அதே போல இதனை தொடர்ந்து நாம் அவர்களுக்கு தோள் கொடுத்து நாம் அவருக்கு துணை நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாளை முதல் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளது. அதற்கு நகர ஒன்றிய கழக செயலாளர்கள் மட்டும் இல்லாமல் பிற அணி செயலாளர்கள் மட்டும் இல்லாமல் விருப்பமுள்ள கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு அவர்கள் சார்ந்த விருப்பமுள்ள தொகுதிகளுக்கு அவர்கள் பணத்தை செலுத்தி விண்ணப்ப மனுவை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 13ஆம் தேதி அன்று நம்முடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவருடைய பிறந்த தின விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் அந்தந்த ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் அவரவர்களுடைய பகுதிகளிலே அவர்கள் அன்னதானங்கள், கோயில்களிலே சிறப்பு நிகழ்ச்சிகளை, பூஜை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 13ஆம் தேதி நெமிலி பேரூராட்சியில் நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் அந்த பொன்னியம்மன் கோயிலிலே பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அனைவரும் தவறாமல் காலை ஒரு 11 மணி அளவிலே நீங்கள் நிச்சயமாக 10 அந்த டைம் மட்டும் நான் அப்புறமா சொல்லிடுறேன், கரெக்டாக டைம். அனைவரும் தவறாமல் வருகை தந்து அந்த நிகழ்வினை சிறப்பிக்குமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருப்ப மனுவை பெறுவதில் மட்டுமில்லாமல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் அமைப்பு தேர்தலை நடத்த வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்பு போல இல்லாமல் கட்டுப்பாடுகளை மிக அதிக அளவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய இயக்கத்தில் ஒன்றிய நகர மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அந்த நிர்வாகிகள் ஏற்கனவே இருப்பவர்கள் தற்சமயம் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் இப்போது ஊர்ஜிதம் செய்து கொண்டு வெளியேறியவர்கள் அல்லது இறப்பு அல்லது நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு சரிவர இயக்கத்தினுடைய செயல்பாடுகளில் குறைவாக இருப்பவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு புதிய நபர்களை நாம் பொறுப்பாளர்களாக நியமித்து அதை நாம் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் மிக விரைவிலே அனுப்ப வேண்டும். இப்போது கூட டிவியிலே அந்த கட்டுப்பாடுகளை குறித்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அதனையும் நீங்கள் எப்போதும் போல இருந்து
சிறப்பாக அதை செய்து தர வேண்டும் என்று உங்களை மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நாளை முதல் விருப்ப மனுக்கள் கொடுக்கப்படுகிறது நம்முடைய தலைமை கழகத்திலே. அதிலே விருப்ப மனு பெறுபவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகளும் அவர்கள் கொண்டு வர வேண்டிய கடிதங்களும் அது குறித்து இப்போது சொல்லப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் விண்ணப்ப கட்டணம் வருகின்ற 10 முதல் 18ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்குமான விருப்ப மனு தலைமை கழக அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது. விண்ணப்ப கட்டணம் தமிழக சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலா 10,000 ரூபாய், புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு தலா 5,000 ரூபாய் ஆகும். விருப்ப மனு கட்டணம் நிச்சயமாக தொகையாக பெறப்படாது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி விருப்ப மனு கட்டணமானது வரை ஓலை டிடி மூலமாகவோ அல்லது ஜிபே மூலமாகவோ யூபிஐ, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் என மின்னணு பரிவர்த்தனை மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ளப்படும். ரொக்கம் எந்த காரணம் கொண்டும் பெறப்பட மாட்டாது. ஆனால் அது நம்மகிட்ட ஜிபே இல்லை டிடி எடுக்கணும், யாராவது டிடி எடுக்கலாம். ஜிபே